ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து ஒரு கப்பு உளுந்து வச்சு நம்ம அப்பளம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. உளுந்து வந்து ஃபஸ்ட்டு நல்லா காய வச்சுக்கோங்க. இப்போது மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம இதை நல்லா பொடி பண்ணிக்கலாம். பொடி பண்ணிவிட்டு நல்லா இதை ஜலிச்சிக்கோங்க. ஜலிச்சிட்டு மறுபடியும் இதை போட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சி மறுபடியும் ஜலிச்சிக்கோங்க. இதை நம்ம மறுபடியும் அரைச்சிட்டு மறுபடியும் ஜலிச்சிக்கலாம். இப்போ அது நமக்கு தேவையில்ல, அதை நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி ஃபைன் பவுடராக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இப்போ அரை டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம உளுந்து வந்து கொஞ்சம் கையில் வந்து ஒட்டும், அதனால இன்னும் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு நல்லா இதை பிசைஞ்சிக்கோங்க. இதை வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இந்த மாதிரி பிசைகிறோமோ அப்போ தான் நம்மளுக்கு மாவு வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு இடிக்கிறோம் இல்லையா, அந்த கல்லை வச்சு நான் இப்போ இதை நல்லா இடிச்சிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம இடித்தோம்னா நல்லா சாஃப்டாக ஆகிட்டு வரும் மாவு. இது நம்ம இடிக்கக்குள்ளே நம்மளுக்கு தெரியும் மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்து இப்போ அப்பளம் செய்யலாம். இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. எவ்வளோ மெலிசாக உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி உருட்டின பிறகு நம்ம ஒரு கத்தி வச்சு ஒரு சின்னதாக நம்ம வெட்டிக்கலாம். அதை நம்மளுக்கு அப்பளம் வந்து பெருசாக வேணும்னா கொஞ்சம் பெருசாக வெட்டிக்கலாம். நமக்கு சின்னதாக வேணும்னா
இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம உருட்டலாம். இப்போ வந்து நான் மைதா மாவு கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு இதில் டஸ்ட் பண்ணிவிட்டு நான் தேய்க்கிறேன். நம்மளால் எவ்வளோ மெலிசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் வச்சு நம்ம வெயிலில் வச்சிடலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நம்ம வெயிலில் வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அப்படி வரும் காஞ்ச பிறகு. இப்போ பாருங்கள், நான் அதை உடைச்சி காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி உடைக்க வரணும். இப்போ எண்ணெயில் போட்டு நம்ம இதை பொரிச்சு எடுத்துடலாம். இந்த அப்பளம் வந்து நம்ம டேஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம அப்பளப்பூ விற்கிது இல்லையா கடையில், அந்த டேஸ்ட் தான் வருது. Thanks for watching.